ஹாய் மறுபடியும் ஒரு அன்பாக்சிங் வீடியோ அண்ட் ஸோ இதுதான் புது வரவுகள். ஓகே அண்ட் இதுவும் வந்து ஆக்சுவலி ஒரு ரியல் கிடையாது. இதுவும் வந்துட்டு ஒரு மினி பேக் தான். பட் இது வந்து ரியல். பார்த்தீங்கன்னா அந்த இது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஒரு புக்கு மாதிரி இருக்குது பெருசாக. அப்புறம் ஒரு பேய் நடக்கிற மாதிரி இருக்குது. பட் இட்ஸ் யோகாய். ஸோ எனிவே இப்போ திறந்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்னொன்று வாங்கினேன். பட் அது வந்து வேறு தீம், வேறு ஒரு டெக்கு. பட் இதே மாதிரி தான் கவர் இருக்கும் பாருங்கள். ஒரு மேக்னெட் புக் மாதிரி இருக்கும் இது. ஆக்சுவலி இப்படி தான் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நான் திறந்து காட்டுறேன். அண்ட் வந்து திஸ் இஸ் வாட் இஸ் இட் கால்ட், யோஷி. ஓகே, தட் பர்சன் கைண்ட் ஆஃப் கிரியேட்டட் திஸ், ஐ திங்க். ஐம் நாட் ஷோர். டைட்டிஸ் ஃபோக்லோர் அண்ட் ஃபெரிடைல்ஸை வந்து மயமாக எடுத்து இப்படி ஒரு டெக்கை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்துட்டு அனிமல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். ஆர்கிடைப்ஸ். மேலே வந்துட்டு லைட் சைட் அண்ட் கீழே வந்துட்டு த டார்க்கர் சைட் ஆஃப் திங். லைக் எவ்ரி திங் ஹேஸ் அ குட் சைட் அண்ட் அ பேட் சைடு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இந்த கார்ட்ஸ் டெக்கில் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி தான் கார்ட்ஸ் இருக்கும், ரவுண்டாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம பார்த்ததெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ரெக்டாங்குலர் தானே கார்ட்ஸ் இருக்கும். இது வந்து நேற்றுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த டெக்கு ரைட். ஸோ இதெல்லாம் பாருங்கள். இது வந்து குட்டி சைஸ், மினி குட்டி. ஸோ இதில் வந்துட்டு ரெக்டாங்குலாக தானே இருக்குது. கார்ட்ஸ் எல்லாம் ரெக்டாங்குலாக தான் இருக்கும். பட் இது வந்து வித்தியாசமாக இருக்க போகுது, ரவுண்டாக இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் see how it is. And this is called the Pocket Archetypes Deck and Guidebook. So this has a guidebook and it's the wild unknown. எல்லாரும் அன்னோன் பார்த்து எல்லோரும் பயப்படுவாங்க. ஐயோ என்னடா அது, நம்மளுக்கு தெரியாத பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயமாச்சே. ஃபெமிலியராக இருந்துச்சுன்னா கூட வில் பி ஃபீலிங் கம்ஃபர்டபுள் இல்லையா? பட் இதெல்லாம் வந்துட்டு அன்கம்ஃபர்டபுள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற வராங்க. ஸோ அன்னோன். ஸோ இப்போ இருக்கிற என்னோட ஒரு சின்ன சேனல் மெசேஜ் என்னென்னா, உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பார்த்து பயப்பட வேண்டாம், வித்தியாசமாக இருக்கிற விஷயங்களை பார்த்து பயப்பட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங் மைண்டோட, பாசிட்டிவ் திங்கிங்கோட நீங்கள் வந்து பட் காஷியஸும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுவும் தான் இருக்கணும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் யூ ஹாவ் டு டீல் வித் இட். அன்னோன் விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்பில் டே டு டே நடக்கிறது தான். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். வந்து இப்போது ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் பீங் அ டேட் ஆர் ஃபர்ஸ்ட் டைம் மாம். எப்படி குழந்த பிறக்க போகுதுன்னு தெரியாது. அப்புறம் வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ண போகிறீங்க, எப்படி குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க போகிறீங்க, ஃபீடிங்கில் அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ நேரம் தூங்கணும், எவ்வளோ நேரம் எந்திரிக்கணும், குழந்தைக்கு எப்போ சாப்பாடு கொடுக்கணும், மில்க் எப்போ அவங்களுக்கு கொடுக்கணும் குழந்தைக்கு, அப்புறம் வந்துட்டு டைப்பர் எவ்வளோ தடவை சேஞ்ச் பண்ணணும், அப்புறம் அதுக்கான பட்ஜெட், குழந்தைக்கு தனிப்பட்ட பட்ஜெட் வைக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு தனிப்பட்ட பட்ஜெட் வைக்கணும், உங்களோட தேவைகள் தனியாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் தனியாக பட்ஜெட் வைக்கணும். இதெல்லாம் ஒரு விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை இருக்குதுன்னா ஃபெமிலியராக இருக்கும். பார்த்துக்கலாம், இப்படி தானே, இந்த ஆர்டர் தானே, இந்த மாதிரி பட்ஜெட் தானே வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். ரைட்டா? பட் வந்து ஃபஸ்ட் டைம் போகும்போது நம்மளுக்கு பயமாக இருக்கும். என்னடா அது, நிறைய பேர் வந்து சொன்னால் கூட நம்மளுக்கு வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வித்தியாசமாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பேக்கப் வச்சுட்டு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு அந்தந்த இது வந்து வித்தியாசமாக இருக்கும், சுச்சுவேஷன் வித்தியாசமாக இருக்கும். எல்லாமே அமானுஷ்யமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அன்னோன் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஹேவ் பேக்கப் அண்ட் அதை பார்த்து பயப்படாதீங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை பார்த்து பயப்படாதீங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு புரியாது, தெரியாது அப்படின்ற மாதிரி விஷயங்களில் பார்த்து பயப்பட வேண்டாம். ஓகே, அதுதான் இங்கே சொல்ல வரேன். இப்போ வந்து திறந்து காமிச்சிடலாம். இதுக்கு மேலே பேசினா அவங்களுக்கே ஐயோப்பா அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஓகே. ஸோ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒன்று வாங்கியிருக்கேன்னு சொன்னேன்ல நான். ஸோ அது வந்து டஞ்சன்ஸ் அண்ட் ட்ராகன்ஸ் தீமில் இருந்துச்சு. ஸோ அதில் எப்படி இங்கே வந்து டேரா இருந்து வந்துச்சோ அதே மாதிரி இதுலேயும் டேரா இருக்குது. இங்கே வர ஒரு ஸ்க்ராட்ச் வர இருக்குது. ஐ எம் நாட் ப்ளீஸ்ட் வித் திஸ். பட் பார்க்கலாம், கவர் தான் எப்படி இருக்குது, உள்ள இருக்கிற கார்ட்ஸ் எப்படி இருக்க போதோ தெரியல. ஸோ இவ் ஆல்ரெடி ஓப்பன் இட். நான் லாஸ்ட் டைம் வந்து ஒத்த கையில் நோண்டிட்டு இருந்ததெல்லாம் இருக்கட்டும். பார்க்கலாம் இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டு கார்டை பார்த்துருவோம். ஓகே, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதுதான் கைட் புக். லாஸ்ட்டுக்கு வந்து எனக்கு கைட் புக் கிடைக்கல. நீங்கள் பார்த்துருப்பீங்க மினி டேரட் இதில். அதில் கைட் புக் கிடைக்கல. பட் இதில் கைட் புக் கிடச்சிருக்கு. இப்படி தான் பிடிக்கணும் போல இருக்குது. ஏதோ ஒரு டோனட்டு அதிரசம் அந்த மாதிரி இருக்குல்ல பார்க்குறதுக்கு. வாவ் வாவ் வாவ். லுக் அட் தோஸ் பிக்சர்ஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
Just try to flip it with one hand again. Maybe this is a channeled message for those who are watching at the in the பார்க்கறவங்களுக்கு. Okay, let me read it. It is said that we are each born with a unique vision. And sorry for the shaky. You just have to pause it, I guess. இல்லாட்டி நான் சொல்கிறது கேளுங்க. Anything works. It is said that we are each born with unique vision, a destiny towards which we are aimed. It is also said that we forget this vision the moment we are born. Thus, we are sent on a lifelong journey of rediscovery. Such is the elusive nature of the vision. It slips away, yet it guides. It's the ambrosia, the forgetting thing. ஆக்சுவலி இதுதான் அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மறதி மைக்கிள்லாம் நம்ம வந்து பிறப்போம், நம்மளுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும், ஒரு ஸ்பிரிட்டாக நம்மளுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிறக்கும்போது எல்லாமே மறந்துடும். ஆக்சுவலி பிறந்ததுக்கப்புறம் கூட நம்மளுக்கு ஒரு 2 years வரைக்கும் எல்லாமே ஞாபகம் இருக்கும். பாஸ்ட் லைஃப்ஸு, நம்ம யாராக இருந்தோம், நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம், எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஆனால் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா வி ஆர் பேபிஸ் அப்போ அந்த டைமில். அப்போ நம்ம சொல்கிறதையும் ஏதாவது சொன்னால் கூட யாருமே அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஏன்னா பேபி லாங்குவேஜ். அண்ட் ஒருவேளை even if we make sense with words or some actions, அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு குழந்தை விளையாடுது அப்படின்ட்டு மாதிரி போயிடுவாங்க. ஸோ that's what they are saying here. Rediscover. நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த லைஃப் ஜேர்னி. Such is the elusive nature of vision. It slips away, yet it guides. It appears in strange dreams and surreal images, seemingly unattainable and preposterous. When we are connected to the vision, we carry an inspired, enchanted aliveness that others recognize. We trust the world and its synchronicities. We walk through new doors into wondrous opportunities. Okay, synchronicities and opportunities. Nice rhyming, I guess it's rhyming. We all want to be near those vision. They emit energy more potent than any elixir. When we lose connection to the vision, life becomes dull and exhausting, lacking meaning. Bringing back the mystery, bring back the dreams. The eyes, look at those eyes. Just like I said, நான் ஃபஸ்ட்டு இந்த டெக்கு நான் வந்து திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன், அன்னோன், தெரியாத விஷயங்கள், அப்புறம் வந்து அமானுஷ்யமான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி பரிச்சயம் இல்லாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை பார்த்து பயப்படக்கூடாது. இட் ஆல் மீன்ஸ் சம்திங். ஓகே, அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஓ மை காட், கேன் யூ see that? You can gauge how connected you are to your vision and vision by how tired you are, since the vision feeds us energy. It affects our life force and vitality. When light, potent imagination, synchronicity, trust. Okay. ஸோ ஆக்சுவலி இப்போ பார்த்துட்ருக்கிறவங்க வந்துட்டு திஸ் இஸ் யுவர் சேனல்டு மெசேஜ். ஓகே, உங்களோட லைஃப் சுச்சுவேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும், பட் எல்லாத்துக்கும் இது ஏதோ ஒரு விதத்தில் பொருந்தும். நான் சொன்னேன், அந்த வித்தியாசமாக இருக்கிற விஷயத்தை பார்த்து பயப்படக்கூடாது, அப்புறம் வந்துட்டு புரியாத விஷயங்கள், தெரியாத விஷயங்களை பார்த்து பயப்படக்கூடாது, ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கோட பட் காஷியஸாக இருக்கணும். ஸோ அது வந்து எல்லாத்துக்குமே பொருந்துமே. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ சேனல்டு மெசேஜ் லைக் த விஷன் கார்டு. ஸோ இது உங்களுக்கான ஒரு சைன் வச்சுக்கலாம். I mean, take it however it resonates, but that's the thing. Look at all that. The heroine's journey. Oh, cute. So this is the guidebook for the pocket, the round இருந்துச்சுல அதோட guidebook. Look at that. Oh my god, so cute. ரொம்ப நல்லா இருக்கு. Index page, the pictures, very mysterious. That's how they spread it to read the cards. The card spread, blah blah blah. The pictures are all very mysterious. அதுதான் அந்த கார்ட்லேயே அந்த இதிலே போட்டிருந்துச்சு. It does talk about the unknown. So
It will be very mysterious and very intriguing as well, very curious. Actually, I am very curious. So let's see in the future videos like என்னென்ன மெசேஜஸ் இது வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஓகே, and I have to say that another review is coming, but next வந்துட்டு வரப்போகிறது, it's not going to be a deck review, it's going to be a review about a book, a magical book review. So that's going to be the title, magical book review. I think I'm going to change it, but that does sound nice, doesn't it? Wow. So this is the guidebook. Oh, oops. இருக்கிற சைஸு பாருங்க. ஓ மை கேட், இட்ஸ் சங்கி, இருந்தாலும் நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி குட்டியா. ஓகே, ஸோ லெட்ஸ் see the cards now. This was like an extra thing. So what does this say? It's like an advertising of the publishers, the இவங்கள். Oh, it's a diamond. Look at that. So இன்னொரு சேனல் மெசேஜ் என்னென்னா, யூ நெவர் நோ. இப்போ வந்து ரொம்ப அழகாக பேசுவாங்க, நல்லா அழகாக இருப்பாங்க, நல்லா அழகாக ப்ரெசென்ட் பண்ணிப்பாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு தே மைட் பி ராட்டன் இன்சைட். ஸோ எவ்ரி திங் தட் glitters இஸ் நாட் கோல்டு. அண்ட் சம் பீப்புள் அவங்க வந்துட்டு வெளியில் வந்து ரொம்ப ஏழ்மையாக இல்லை வந்து ரொம்ப சாஃப்டாக காட்டிக்குவாங்க. இல்லாட்டி யூ திங்க் that person is not up to any good, that person is always troublesome அப்படிங்கிற மாதிரி you might think, but they might be the diamond in the rough. So that's what I'm getting from these cards, channeled message. So இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னா it could be a message for you. You have to rethink, reevaluate your decisions, your considerations about a person and a situation. So that is your channeled message, and these are the cards that I'm going to review again. எனக்கு இந்த ASMR அதெல்லாம் வராதுங்க. As you know, my nails are nah, and I'm just doing this because I love this. Okay, the simple way. I love it in the simple terms. Look at these cards. They look very different and very mysterious and somewhat scary, but I'm not scared. I've seen worse, and I'm not talking about the cards. So wow, look at that card, look at that charmer. ஸோ எல்லா டெக்குக்குமே வந்துட்டு ஒவ்வொரு எனர்ஜி இருக்குது. இந்த டெக்லேருந்து டெக், ஸோ ஒவ்வொருக்குமே ஒன்று எனர்ஜி இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு கார்டுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஆல்டியா இந்த கார்டுக்குமே இப்போ இந்த அனிமான் போட்டிருக்கிற கார்டு, ஸோ இந்த ரெண்டு கார்டுக்குமே வந்து எனர்ஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாட் இஸ் எனர்ஜினா ஹவ் யூ ஃபீல் when you touch the cards. என்ன மாதிரி நினைவுகள் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துது? Do you feel comfortable, heavy? What kind of projection are you getting and the feeling? Yeah, that's the energy. That's what அதான் energy சொல்லிட்டு இருக்கேன். So these are the 3 cards. Wonderful. Wow. செமையாக இருக்குல்ல இந்த கார்டு. This one is really good. Oh, excuse me. Wow. Okay, this one looks like the angel, which is ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்துட்டு பைபிளில் என்ன மாதிரி கொடுத்துருப்பாங்களோ அவங்க டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஏஞ்சல்ஸ் இன் பைபிள் அதே மாதிரி இருக்கிறத பார்க்கும்போது ஜஸ்ட் ஒன் சே தேட் அவுட் லவுட். அண்ட் வாட்ஸ் திஸ்? It's a wow. Okay. They're very mysterious and they're very கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாகவும் இருக்குது. ஆனால் அதை வந்து ஒரு சென்சிட்டிவான பர்சன் பார்க்குறாங்க. இந்த கோர்லாம் பிடிக்காதவங்க, ரொம்ப சாஃப்டாக டெலிகேட் டார்லிங்ஸ் எல்லாம் பார்க்குற போது இவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்கும். ஆக்சுவலி டேரட் ரீடிங் பக்கத்துலேயே வந்திருக்க மாட்டாங்க, தெரியாமல் வந்துட்டாங்க கூட பயந்துருவாங்க இந்த இதெல்லாம் பார்த்துட்டு, கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. என்ன வித்தியாசமாக இருக்குது, வாட் ஆர் தீஸ் கார்ட்ஸ் ஃபார், வை அப்படின்ற மாதிரி. அண்ட் சம் ஆஃப் தெம் தே ப்ரொஜெக்ட் தேர் ஸ்கேரிட், அவங்களோட ஸ்கேரி கேட்
அந்த பயத்தெல்லாம் மற்றவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. I've had a lot of those people in my life lately. அவங்க பயப்படுறாங்கன்னா அதை காட்டிக்க மாட்டாங்க, மற்றவங்கள பயமுறுத்திடுவாங்க. And they say that you're very negative, இப்படிலாம் இருக்கக்கூடாது. Tarot reading is not negative, and I'm just having a more clarity version, and I know what I want. I'm not a child, and இப்படிலாம் நான் சொல்லிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். Excuse me. So these are the cards. These are how they actually look. Let's put them here. Okay, so you get the idea. இப்படி தான் இந்த கார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னுட்டு. So let's carry on to the second one. Just put this right there. Not gonna close it fully. ஃபுல்லாக கரெக்டாக அரேஞ்ச் பண்ணல அது. Gonna keep it right there. So let's open this one. So it's about folklores. இதோட கைட் புக். இதுக்கு முன்னாடி நான் ஒன்று வாங்கினேன் சொல்ல, டஞ்சன்ஸ் அண்ட் ட்ராகன்ஸ். ஸோ அதுலேயுமே இப்படியே தான் இருக்கும். அந்த கவரிங் மட்டும்தான் பார்த்தா உள்ளே இருக்கிற மேட்ரும் அதே மாதிரி இருக்குது. லைக் இப்படி தான் கார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் அவங்க கார்ட்ஸ் வித்தியாசமாக இருக்கும், இவங்க கார்ட்ஸ் வித்தியாசமாக இருக்குது. பட் இப்படி தான் போட்டிருப்பாங்க அதுலேயுமே. இது கலர்ஃபுல். ஸோ கைட் புக். Okay, and these are the cards. Excuse me, just keep this guidebook அந்த பக்கம் வச்சுட்டு அப்புறம் நம்ம கார்ட்ஸை நோண்டுவோம். Okay, cards. The first card is King of Wands. Take a decision and stand by it. It's time for you to take a decision, and that should be like very dominating and assertive and masculine. ஸோ ஏதாவது டிசிஷன் எடுக்கிறதுக்கு தாங்கிட்டு இருந்தீங்கன்னா this is your sign. Okay, yeah, so that's the first card. Let me just take it from the whole thing, just a minute. So wow, look at the cards, look at the pictures. இது நம்மளோட இந்தியன் மாதிரி இருக்குல்ல. I think they are Indian. Look at that. இது இந்தியன் ஃபோக்லோர் போல இருக்கு. தேவாந்திராஸ் ஃபைட்டிங். I think this is Haitian or some tradition, African tradition, I guess. I don't know what tradition this is. இது வந்து அந்த போக்கோ ஹாண்டர்ஸ் இல்லை இது வந்து மோனான்ட்டு ஒரு படம் வந்துச்சுல அனிமே. ஸோ அதோட இது மாதிரி இருக்குது. I don't know what this is. இந்த ட்ரீ நான் பார்த்துருக்கேன். I think this has also come with Harry Potter. அந்த ட்ரீ மாதிரி வாம்பிங் வில்லோ no. But அதோட familiar something. I've seen this tree somewhere. I don't know where. Nine of Wands, looking like Treehouse Monster, the Monster House. Yeah, that's what this looks like. And this one looks like Goldilocks or the Red Riding Hood. And look, she has something in her hands. Is it a doll? I guess it's a doll. Ooh, hard worker. 6 packs. Ha. And we have 6 of Wands. I got something by looking at this. It looks like Black Panther, Wakanda. I don't know if that's pronounced that way. Dattu bottinu valala vendiyada irukku. Okay, what else? The theme, look at that. Super irukla. It's very mysterious and it's also very interesting. அப்படியே இழுக்குது அந்த அட்ராக்ஷன். லுக். ஓ வாவ், இது ஒரிஜினல் தான். பட் இதுலேயும் வந்து சைடில் அந்த மாதிரி கிளிசனிங் இல்லை. ஓகே, குவாலிட்டி இஸ் ஃபைன். இட்ஸ் வெரி ரஃப்.
ஓகே வாவ் தட்ஸ் ஷோர்லி இந்தியன். இதை பார்க்கும்போது மீனாட்சி அண்ட் மார்க்கண்டேயனா, சிவன் மார்க்கண்டேயனா இருப்பார். அப்புறம் பார்வதி அவங்க வந்து அவங்க பேர் வேறு மாதிரி இருக்கும். சண்டாமுகி ஏதோ சொல்லுவாங்க, ஐ டோன்ட் நோ. மார்க்கண்டேயன் மாதிரி தான் இருக்குது இவங்களோட அந்த கெட்டப் பார்க்கும்போது. ஸோ இட்ஸ் ஷோர்லி சிவன் பார்வதி. Look at that. Wow. So soon someone's going to get married. So this is also a sign that I'm seeing for few of you. Suit yourself, you know what your situation is, but yeah. And this is the Gryffindor. No. It looks like the symbol for the Gryffindor, right? அது வந்து கிரிஃபிண்டரோடது வந்துட்டு ஆக்சுவலி ஒரு லயன் மாதிரி தான் போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ திஸ் இஸ் நாட் a Gryffindor. பட் அதில் வர ஒரு பேர்டு கிரிஃபின், இட்ஸ் அ கிரிஃபின். யா, கிரிஃபின் மாதிரி தான் இருக்குது, பட் லாங் டெய்ல். I don't know if it's really Griffin or Chimera, somewhat like that. And this is the Ace of Wands. Look at the cards. Wow. Rapunzel. Because this has Harry Potter themed fort, and this one is going up there. Feels like Ginny Weasley. Who the hell? Okay, so this one looks like Alexander something. Two-Faced. Queen of Swords from China or Japan or Korea, I don't know, but அந்த மாதிரி தான் ஏதோ. So you get the ideas, right? So yeah, this is the unboxing and review of the unknown decks. Let's keep it that way. Oh, she's being like an Oracle of Delphi kind of a thing. She's being a prophecy reader, and she has said something so wrong that he's crying, and this one is worried. And இதை பார்க்கும்போது எப்படி தெரியுமா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, சம்திங் அபவுட் அந்த குழந்தை, ரெண்டு லேடிஸ் வருவாங்க, வந்து குழந்தை அவங்களோடதுன்னுவாங்க. அப்போது அந்த லீடர் வந்துட்டு குழந்தை ரெண்டாக பிரிச்சுட்டு போய்க்கோ, லைக் பிச்சு நீ பாதி வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அப்போது வந்து ஒருத்தங்க வந்து எனக்கு வேணும் ஓகே அப்படின்வாங்க. ஆனால் உண்மையான மதர் வந்துட்டு இல்லை, என்னோடய குழந்தை பிச்செல்லாம் ஒன்றும் வேண்டாம், அந்த குழந்தை மொத்தமாகவே அந்த போய்ட்டும், பிச்செல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னோடனே ஷீல் ஃபிகர் அவுட் தட் பர்சன், த ஹெட் பர்சன் கண்டுபிடிச்சிருவாங்க யார் உண்மையான அம்மா அப்படின்ட்டு. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. மேபி இன் சம் வே it resonates to you, the person who is watching this video right now. ஸோ இந்த தடவை நிறையா சேனல்டு மெசேஜஸ் வந்திருக்கு. ஸோ ஓகே, wolf, okay, in sheep's clothing, something like that is coming up. So you have to be very aware that யார் வந்துட்டு who you are being with and what kind of person they are, and if they've already cheated you, backstabbed you in some way or the other, you shouldn't be very trusting when they are around you. Seven of Swords. Okay. Oh, Egyptian. Look at that. Four of Swords. Oh, this looks like the wild, இல்லை ஜூட்டோஃபியாவோ இல்லை வந்துட்டு வைல்டு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மூவி வந்துருச்சு வித் மெர்டிடா ஏதோ ஒரு பொண்ணு வருவாங்க. சப்போஸ் டு பி அ பேர். அதில் இந்த மாதிரி ஏதோ ஒரு இது வரும். இதை பார்க்கும்போது தான் வருது. ஸோ மெட்டில்டா Meredith. That's right, her name's Meredith. And அவங்க ஒரு ஆர்ச்சராக இருப்பாங்க. ஷீ இஸ் லைக் அ ரெட் ஜிஞ்சர் ஹேட் கேர்ள். ஓகே, அண்ட் அந்த மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ஃபார் சம் ஆஃப் யூ. ஓகே, இட் ஹாஸ் சம் மீனிங் ஃபார் யுவர் கன்ஃபியூஷன். இட் ஹாஸ் ஏதோ ஒரு மெசேஜ் அதில் இருக்குதுன்னு சொல்ல வரேன். அதான். ஓ வாவ். Okay, she is wearing a saree. I think that's a saree, but இந்த மாதிரி போடுறாங்க. ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி நார்த் இண்டியன் கல்ச்சர், ஏன்னா
யூஷுவலாக வந்து அந்த முந்தி பின்னாடி தானே போடுவாங்க. பட் இவங்க அப்படி முன்னாடி போட்டிருக்காங்க. ஓகே. அண்ட் சம்திங் அபவுட் சதி. இதை பார்க்கும்போது அதான் தோணுது எனக்கு. சதி, பத்மாவத், மூவி, I don't know. Take it how it resonates. ஸோ ரீசெண்டாக இந்த மாதிரி ஒரு தீமில் ஒரு மூவி ஒரு வந்துச்சு. ஒரு அனிமேஷன் மூவி. டாய் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். பொம்மை படம். ஓகேங்களா? அதான் சொல்ல வந்தேன். டாய் ஸ்டோரின்னு சொல்ல வரல. பொம்மை படம். அண்ட் திஸ் சம்ஹவ் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் மகாபாரதம். சாரி, ராமாயணம். I mean, okay. Maybe it resonates to some people. Oi! Oh, I shouldn't have showed that. Sorry about that. Page of coins. Look at these cards. They're very creative. And there is no repetition. That's a good sign of a good artist here. Watermelon. Wow. Wow. These cards, they're wonderful. Wee. Bye-bye. Aladdin? That's what it looks like. So you get the idea. So இப்படி தான் இருக்க போகுது இது. You know that I'm a tarot, messy tarot person. So yeah. இதோட நிறுத்திக்கிறேன். Thank you for watching. Please subscribe, like, comment, share, and push on the notification button for more such amazing videos. Love and light. Blessed be. Thank you for watching.